ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, கத்திரிக்காயில் நம்ம கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் சாதம், கத்திரிக்காய் வறுவல் அந்த மாதிரிலாம் பண்ணிப்போங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பொடிக்கறி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்துக்கு இட்லி, தோசை, ரொட்டி அந்த மாதிரிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய் பொடிக்கறி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி 1 அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூனு. மிளகு 1/2 டேபிள் ஸ்பூனு. மல்லி 1 டேபிள் ஸ்பூனு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பொருள்லாம் மிளகு, மல்லி, சீரகம், சோம்பு இதெல்லாம் லைட்டாக வறுத்து எடுத்துடலாங்க. இது லைட்டாக வறுத்துட்டு மசாலா அரைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு லைட்டாக செவந்தாலே போதும். வறுக்கும் போதே பாருங்கள் வாசனை வருது. இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதையும் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. இது வாசனைக்காக சேர்த்துக்கிறோங்க. உப்பு தேவையான அளவு. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு தண்ணியில் அரிஞ்சு போட்டுக்கோங்க. அப்போதான் அந்த கருப்பு ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி கருப்பாயிரும் கத்திரிக்காய் ஃபுல்லாகவே. இது செய்யறதுக்கு கத்திரிக்காய் பொடியாக அரிஞ்சுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய். காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதுவே காரம் கரெக்டாக தான் இருக்கும். கத்திரிக்காய் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமேல தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 டம்ளரு. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்ததுன்னா அந்த தண்ணியை இழுத்துரும். மூடி போட்டு வச்சிடலாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும். கத்திரிக்காயும் நல்லாவே வெந்துருச்சு. தண்ணி ஊற்றிருந்தோம் கொஞ்சமாக, அதுவும் சுண்டி நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கு. இல்லை கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பொடி, அதையும் சேர்த்துருவோம். இந்த பொடி சேர்த்து பண்ணும் போது இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா சேர்த்துருந்தோம், அதனால் சும்மா 1 நிமிஷம் மட்டும் இருந்துட்டுங்க. இந்த பச்சை வாசனை போகட்டும். பொடி சேர்த்துருந்தோம்ல, அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இதையும் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கறி ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.